அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அப்படியே நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிச்சனில் தான் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட பொருள் டஃப் பண்ணி வைப்போம். அதனால் அதை க்ளீன் பண்ணாலே பெருசாக வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன, இந்த செல்ஃபில் வந்து இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு செல்ஃபை துடைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, அடிக்கடி துடைப்பேன். இருந்தாலும் இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து பெருஞ்சீரகம், கரம் மசாலா பொடி வேற காலி ஆகிட்டு. அதனால் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மச்சியில் காய வச்சிடலாமே அப்படின்ட்டு அப்புறம் சீரகமும் வாங்கி வச்சுருந்தேன். சீரக பொடி வேற காலி ஆகுது. அதனால் சீரகத்தை வந்து தனியாக தான் தீரிக்கணும். அதனால் வந்து 2 பாத்திரத்தில் எடுத்து கொண்டு போய் மச்சியில் வச்சாச்சு. 1 மணி நேரம் காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சரியான மழை வந்துட்டு கொஞ்சம் கூறா படைஞ்சோடனே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம நாளைக்கு ஒரு தடவை காய வச்சு அதை வந்து பொடி திரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃபெல்லாம் நல்லா தொடச்சாச்சு. இப்போ வந்து சம்பளத்தில் உள்ளதை வேறு சம்பளத்துக்கு மாற்றிட்டு கழுவுன சம்பளத்தில் இருக்க சம்பளத்தை எல்லாத்தையும் கழுவிடலாமே அப்படின்ட்டு சிங்கில் வேறு அவ்வளோ பாத்திரத்தையும் டப் பண்ணி போட்டாச்சு. சிங்கில் வேறு பாத்திரம் ஏகப்பட்டது குமிஞ்சிட்டு நம்ம வந்து கிச்சனில் உள்ள பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உடைய வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா செல்ஃபையுமே தொடச்சிட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லிக்விட் ஊற்றி நல்லா தொடச்சிட்டேன். இப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கு. கிச்சனை பக்கம் எல்லா பாத்திரத்தையும் எல்லா சம்பளத்தையும் ஒன்று போல் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வச்ச பிறகு இன்னொரு செல்ஃப் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு கண்ணாடி வேறு போட்டுருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தோதுவாராது க்ளீன் பண்ணதுக்கு, பார்த்து தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கையில் வேறு அறுத்துரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சேஃப்டியாக தான் செய்ய வேண்டியிருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லாரி அதோட சின்ன வெங்காயம்லாம் ஸ்டோரேஜில் வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன், எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தொடச்சிட்டு சைட் பை சைடு ஒவ்வொன்றா நான் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாச்சு. பல்லாரி, தக்காளி பழத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், இதில் தான் வைப்பேன். அப்போ தான் கைக்கு எடுக்க தோதுவாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ தூசி இருக்க பாருங்கள். அடிக்கடி தொடச்சாலுமே இதில் வந்து தூசி படிய தான் செய்யுது, என்னென்னு தெரியல. அதனால் வந்து அடிக்கடி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையுமே எடுத்துக்குது. செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை பார்க்கவே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் என்ன, தேங்காய் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சுட்டு தனித்தனி ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சாச்சு. பழத்தையும் இதில் தான் வச்சுருப்பேன். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு தெரிதாப்பில் இருக்கும், பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இருக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் சிங்கில் பாத்திரம் வர குமிஞ்சு கிடந்துச்சு. அதை கழுவினா தான் நம்ம வந்து உலைய வைக்க முடியும். அதனால் வந்து கழுவி வச்சு, தம்பி வேறு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சோறு பண்ணி கொடுக்கணும். ஒரு பக்கம் உலைய வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து முட்டையை அவிய போட்டுடலாமே அப்படின்ட்டு அவிய போட்டாச்சு. ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜு கழுவுறதுக்கு எல்லா எடுத்து போட்டிருக்கேன். இந்த மூளையை வச்சு குழம்புலாம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை கழுவுத வீடியோ நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.